சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் முருகனை வைத்து கட்சியை வளர்க்க பார்க்கிறது பாஜக. இதுதான் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக ஒருமித்த குரலாக ஒலிக்கும் எதிர்க்கட்சிகளின் குரல். ஆம், மதுரையில் இந்து முன்னணி சார்பில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்கவிருக்கிறது. இதை பிரம்மாண்டமாக நடத்த பாஜக, RSS உள்ளிட்ட இயக்கங்கள் களம் இறங்கியிருக்கின்றன. மாநாட்டு அரங்கில் முருகனின் அறுபடை வீடுகளின் கண்காட்சி பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க இந்துக்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஆன்மீக மாநாடு என்று கூறப்பட்டாலும், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்கவிருப்பது குறித்து அறிவிப்பு வெளியானதும் இது ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யும் முயற்சியே என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை கொட்டி தீர்த்தன. இதை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒலிக்கும் முழக்கம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்க வேண்டும் என்று கூறியதும், இப்போது முருகனை கையில் எடுத்துள்ளோம், அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் போன்ற அறிக்கைகளும் இந்த மாநாட்டை ஆன்மீகத்தை தாண்டி அரசியல் கோணத்திலேயே பார்க்க செய்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்தபோது திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என திமுக அழைப்பதாகவும், மதுரையில் நடக்கும் முருகன் மாநாட்டில் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நம் வலிமையை காட்ட வேண்டும் என்று பேசியது மேலும் அனலை கிளப்பியது. இந்த மாநாட்டுக்கு பல்வேறு வழிகளில் திமுக அரசு தடைகளை ஏற்படுத்துவதாக கூறும் பாஜக, சாதி, மதம், மொழி, இனத்தால் வேறுபடுத்தும் தீய சக்திகள் தேர்தல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எழுச்சி திருவிழாவாக இம்மாநாடு நடக்கும் என்றும், வரும் சட்டசபை தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்றும் உறுதியாக நம்புகிறது. முருகரை வைத்தும் வேலை வைத்தும் அரசியல் செய்வது தமிழக அரசியலுக்கு ஒன்றும் புதிதல்ல. 1982இல் முன்னாள் முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான கலைஞர் கருணாநிதி திருச்செந்தூர் கோவில் உண்டியலில் வைரவில் திருடப்பட்டதாகவும், அதனை தட்டி கேட்ட இந்து சமய அறநிலையத்துறை பரிசோதனை அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக எழுப்பிய சர்ச்சை பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட நீதிபதி பால் கமிஷனின் அறிக்கையை வெளியிட கோரிய கருணாநிதியின் திருச்செந்தூர் நோக்கிய நீதி கேட்டு நெடும் பயணம் அன்றைய எம்ஜிஆர் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. பெரியார் கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் களம் கண்ட சீமானும் ஒரு கட்டத்தில் முப்பாட்டன் முருகன், குறிஞ்சி தந்த தலைவன், இன மூதாதை என அவ்வப்போது தனது அரசியல் பயணத்தில் முருகனையும் துணைக்கு அழைத்து கொண்டார். இதே போலதான் முருக கடவுளை வைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அன்றைய பாஜக மாநில தலைவர் எல் முருகனும் ஒரு வெற்றிவேல் யாத்திரையை நிகழ்த்தினார். 2020இல் கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் வகையில் செயல்பட்டதாக அதனை எதிர்த்து எல் முருகன் தமிழ்நாடு முழுவதும் அன்றைய அதிமுக அரசின் தடையையும் மீறி கையில் வேலை ஏந்தியவாறு வேல் யாத்திரை மேற்கொண்டார். என்னதான் ஆன்மீகத்துக்கு ஆதரவாக இந்த யாத்திரை நடத்தப்பட்டாலும், நெருங்கிக் கொண்டிருந்த சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தியே இது நிகழ்த்தப்பட்டதாக பெருவாரியாக விமர்சிக்கப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த போது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இந்து வாக்குகளை கவருவதற்கான திமுகவின் அரசியல் தந்திரம் என்று பெரிதும் விமர்சிக்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் இப்போது பாஜக கையில் எடுத்திருக்கும் இந்த முருகன் மாநாட்டில் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் மயங்கிவிட மாட்டார்கள் எனவும், வட இந்தியாவைப் போல தமிழ்நாட்டில் கடவுளை வைத்து அரசியல் செய்வது எடுபடாது என்பதும் எதிர்க்கட்சிகளின் வாதம். மேலும் இது இந்து சமய நம்பிக்கை உள்ள மக்களை அரசியல் சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் சதி என்றும் வன்மையாக விமர்சிக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை பல்வேறு நிபந்தனைகளுடன் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி, இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்றும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரம் சட்டம் ஒழுங்கு மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அரசியலில் ஆன்மீகமோ இல்லை ஆன்மீக அரசியலோ, பாஜக கையில் எடுத்திருக்கும் இந்த யுக்திக்கு எதிர்வரும் தேர்தலில் தமிழக மக்களின் ஆசி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.